श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागं सनोभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रवृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न सत्सर्गो इष्टनेमिः स्वस्ति न वां शान्ति शान्ति शान्तिः। இன்னைக்கு சீதோபனிஷத்தில் 25வது மந்திரத்தை பார்க்கலாம். நேற்றைய மந்திரம் வரைக்கும் இந்த 4 வேதங்கள் அது எங்கே பிறந்துச்சு? மலையில் பிறந்துச்சு. இந்த வேதம் யாருடைய குரல்? விஷ்ணுவனுடைய குரல். அது முதல்ல 3ஆக பிரித்தார், அப்புறம் 4ஆக பிரித்தார். அப்படின்னா அதனுடைய இப்போ ஷாக்கா பற்றி சொல்லிட்டு வருது. ஷாக்காங்கிறது ரிஷிகளுடைய சிஷ்யர்கள் அவர்கள் பீடத்துக்கு வரும்போது அதை இன்னும் விரிவுபடுத்துவாங்க. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. தியானத்தில் உட்காந்து ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு அந்த தியானத்தில் உட்காந்து இந்த பிரபஞ்சத்திலேருந்து பிரம்ம ரகசியமாக இருக்கக்கூடிய படைப்பினுடைய ஆக்கம், காப்பு, ஒடுக்கம், அதுக்கான விதிமுறைகள், சூட்சுமங்கள், உங்களை நீங்கள் அறிய, ஜகத்தை அறிய, பிரம்மத்தை அறிய சூட்சுமமான மார்க்கங்களை சூட்சும அர்த்தமாக, ரகசிய அர்த்தமாக, கூட அர்த்தமாக சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்னதனுடைய எக்ஸ்டென்ஷன். அதனால் கிளைகள்னு சொல்கிறாங்க. மரம், மரத்தில் கிளை, அப்புறம் உபகிளைகள். அப்படி கிளைகளாக வரும்போது ரிக்வேதத்தில் நேற்று 20 கிளை பார்த்தோம்? 29 பார்த்தோம். 21 அஷ்டாவிமஸ் ஏகாவிமம்ஸ். இன்னைக்கு சதம் ச நவசாக்காயுஷு யஜுஷாம் ஏவ ஜன்மனாம். யஜுர்வேதத்தில் சதம் ச நவசாக்கா, சதம் 100 + 9 9, 109 கிளைகள் ஜன்மனாம் பிறந்தன. இதில் யஜுரில், ரிக்கில் 21, யஜுரில் 109. அடுத்து என்னது? சாமம் இருக்கு இல்லையா? சாம்னக சகசிர சாக்காக. பார்த்தீங்களா? சாம வேதத்தில் 1000 கிளைகள் சிகு. ஆனால் இப்போ அவைலபிள் 2-3 தான் கிடச்சிருக்கு. இருந்தன. அப்புறம் பஞ்சசாக்கா அதர்வனக, அதர்வண யாகத்தில் 5 கிளைகள் படைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஷாக்கா சொல்லியாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் ஒரு படிப்பு. உங்களுக்கு படிப்பு இது தெரியணும். ஏன்னா வேதாந்தம் படித்தா வேதம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு வேதமே சொல்லுது. மந்திரம் கிடச்சிருக்கு. ஏன்னா வேதாந்தம் சிரசு தெரிஞ்சிருந்தால் பிண்டம் தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை.
சிரசு பிரதானம். பிண்டம் தெரியாட்டினாலும் அண்டம் தெரியணும். அண்டம்ங்கிறது வேதாந்தம் அப்படின்னு மந்திரங்கள் இருக்குது. பின்னாடி அந்த மந்திரங்கள்லாம் அடியணும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஆனால் இருக்குங்கிறது உறுதியாயிடுச்சு. எனக்கு ரொம்ப நாளாக இருந்த சந்தேகம் அது கிளியர் ஆகிடுச்சு. அப்போது நீங்கள் வேதம் படிக்காட்டினா, வேதம் படிக்கலைன்னா, வேதம் தெரியலைன்னு சொன்னால் தர்மம் தெரியாது. தர்மம் தானே தானம், தர்மம், எது சரி எது தப்பு, எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது நல்லது எதுக்கு, அதுதான் பரீட்சகரான் கர்மச்சித்தான்னு ஒரு வாக்கியம் இருக்குது. ஒரு மனுஷன் தான் என்ன செய்கிறங்கிற அறிவோடு செயல்படணும். அதனால் தன்னை செய்யக்கூடிய செயலை பரீட்சை பண்ணி பார்க்கணும். இவ்வளோ வருஷமாக சாப்பிட்ட தூங்குனேன், வேலைக்கு போனேன், மறுபடியும் சாப்பிட்ட தூங்குனேன், போகம் பண்ணேன், குழந்தை பெற்ற, வீடு கட்டினேன், மறுபடியும் சாப்பிட்ட தூங்குனேன், போகம் பண்ணேன், இப்படி போயின்னு இருக்கியே. இந்த துக்கம், நீ செய்யக்கூடிய வேலைகளுடைய விளைவுகள் நிரந்தரமாக, டெம்பரவரியாக, மகிழ்ச்சியானதா, துக்கமானதா, துக்கம் கலந்ததா, இல்லை வெறும் மகிழ்ச்சியா, இல்லை வெறும் துக்கமா, எல்லாத்தையும் பரீட்சை பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு ஒன்று இது நம்ம போயிட்டுருக்கிற மார்க்கம் சரியில்லைன்னு தெரியும். அப்போ சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க இந்த டெம்பரவரி விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு நிரந்தரமான ஒன்றை, பொய்யை விட்டுட்டு மெய்யை பிடிக்கணுங்கிற ஒரு அறிவு வரும். பரீட்சை பண்ணால் தான் வரும். உங்களை யார் அது மாதிரி சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறான் வேகமாக, அதனால் அவனுக்கு நேரம் இல்லை. இப்போ வேதா கிளாஸ் எவ்வளோ முக்கியங்கிறது தெரிஞ்சுதானே மற்ற வேலைகளை விட்டுட்டு அந்த 1 மணி நேரம் உட்காரணும்னு நினைக்கிறீங்க. 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் எப்படி போனாலும் பரவாயில்ல, 1 மணி நேரம் உட்காரணும்னு நினைக்கிறீங்கல்ல. வேல் பூஜை மற்ற நேரம் 24 மணி நேரத்தில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, 1 மணி நேரம் பக்தி யோகம், 1 மணி நேரம் ஞான யோகமாவது அட்லீஸ்ட்டு செய்வோன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்கல்ல. அந்த மாதிரி ஏன் எல்லாருக்கும் வரல? ஏன்னா தன்னை பரீட்சை பண்ணுறதில்ல. அவன் தன்னை சோதித்து பார்க்குறதில்ல. தான் என்ன செய்கிறேன்னே தெரியல அவனுக்கு. பணம் ஒண்டி தான் கண்ணுக்கு தெரியுது. பணம் ஒண்டி எல்லாத்தையும் மறைச்சிடுது. அதுக்காக எதுவும் செய்ய தயாராக இருக்கிறான். குறுக்கு வழியும் தயாராக இருக்கிறான். வேகமாக முன்னேறணும், வேகமாக சினிமா படம் எடுக்கணும், என்ன ஒன்றும் குறுக்கு வழியெல்லாம் இருக்கோ எல்லாம் நேற்றே சொன்ன மாமிச வியாபாரம் தான். சினிமாங்கிறது என்ன, முழுக்க முழுக்க மாமிச வியாபாரம் தான். இந்த நாட்டில் யாரை உயர்வாக மதிக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், அவமானப்படுத்துகிறான், அசிங்கப்படுத்துகிறான். ஒரு மக்களுடைய பலகீனத்தை அவன் என்ன பண்ணுறான், பணம் பண்ணுறான். அப்போ அவன் தான் என்ன செய்கிறான்னு தெரியல மக்களுக்கு. அவனுக்கும் தெரியல. அவனுக்கு பணம் ஒண்டி தான் குறியல், இவனுக்கு போகம் ஒண்டி தான் குறி. எந்த அமைப்புகளை தடுக்கலையே. ஏன் சினிமா மூலியமாக தான் ஞானம் பரவணுமா நான் கேட்குறேன். ஏன் இந்த சினிமாவே தடை பண்ணக்கூடாதா மதுவிலக்கு மாதிரி நான் கேட்குறேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவனுமே ஒத்துக்க மாட்டான், யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. சினிமாவில் தான் ஞானம் பரவணுமான்னு கேட்குறேன். வேறு வழியே இல்லையா, வேறு மார்க்கமே இல்லையா ஞானம் பரவுறதுக்கு, இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சினிமா தானான்னு கேட்குறேன். அதில் என்ன வச்சுருக்கான், மாது சூது வச்சுருக்கான். வேறு என்னத்துக்கு? நீங்கள் ஒரு இதில் 500 சீன்னா 450 சீனு டான்ஸும் மது கடையிலையும் தான் வச்சு காமிக்கிறான். பார்க்குற குழந்தைங்க எடுத்த யங் ஜென்ரேஷன் என்ன பண்ணோம், அப்படியே அதான் உண்மைன்னு நம்பும். ரவுடித்தனம் பண்ணுறது தான் ஹீரோயிசம்னு காமிக்கிறான். மக்கள் என்ன, அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணோம், படிப்பறிவு இல்லாதது, நல்ல பேரண்ட் இல்லாத குழந்தைங்க என்ன பண்ணும்? ஏன் சினிமாவை தடை பண்ணக்கூடாதுன்னு கேட்குறேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். யாராவது எனக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு நேரம் இல்லை. அப்போ தன்னுடைய வேலைகளை அவன் சிந்திச்சு பார்த்து இது எல்லாம் இவ்வளவு சரியாக இருக்கிற மாதிரி இல்லையே, சரியில்லைன்னு தெரியும் போது சரியான ஒன்று இருக்குங்கிற ஒரு அறிவு அவனுக்கு சிந்தனை பரீட்சை பண்ணான். அதான் முண்டக உபநிஷத்து நான் இப்போ சொல்கிற வார்த்தை மந்திரம் இருக்குது. பரீட்சகரான் கர்மச்சித்தான், பரீட்சகரான் கர்மச்சித்தான் பிராமணோகோ முமுட்சு. அப்படி சிந்திச்சு பார்த்த பிற்பாடு சிச்சை இதெல்லாம் விடணும், இதெல்லாம் பிடிக்கணும்னு ஒரு முடிவுக்கு அப்புறமா குருவை நிரந்தரமான ஒன்று இந்த பிரம்மந்தான், அதை பிடிக்கிற வழி ஞானந்தான், அதை பிடிக்கிற வழி குரு, அவரை நெருங்கணும் அப்படின்னு சொன்னால் 16 சமித்துகளை எடுத்துக்கிட்டு, அதான் குறைஞ்சபட்சம் குரு தட்சணை.
நேற்றே சொன்னேன், தட்சிணான்னு சொன்னால் ஞானம்னு வேதம் சொல்லிடுச்சு. தட்சிணாமூர்த்தி நீங்கள் கொடுக்குற தட்சணை எல்லாம் ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். நீங்கள் கொடுக்குற காணிக்கைங்கிறது தட்சிணாங்கிறது எதுக்கு? ஞானத்துக்கான பணம். ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். 16 சமயத்து எதுக்குன்னா 16 அம்சம் உடையது நம்ம உடம்பு. ஆமாம், 16 சோடசகலா பிரஷ்னோபனிஷத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 16 அங்கங்களையும் நாம் ஞானாக்னியினால் இந்த சமயத்தை வந்து நாம் தான் நாம் வந்து குருகிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். அவர் யாகம் டெய்லி பண்ண போகிறாரு. ஞானாக்னி யாகம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் சதா அவருக்கு வேலை ஞானாக்னி யாகம் பண்ணுறது தான். அந்த நெருப்பு அணையவே விட மாட்டார். அதில் எங்களுடைய இந்த 16 கலைகளையும் அக்னியில் கொடுத்து எங்களை விபூதியாக மாற்றுங்க. இந்த சமித்தி என்னவா மாறப்போகுது? விபூதியாக மாறப்போகுது. விபூதின்னா என்ன? ஞானம். அதான் அப்படி குருவை நெருங்கணுங்கிறது அந்த மந்திரம். அந்த மாதிரி யார் சிந்திக்கிறா? எந்த பேரண்ட்டு? இந்த பேரண்ட்டுலாம் என்ன பேரண்ட்டு நான் கேட்குறேன். பணம் சம்பாதிக்கிறது ஒண்டி தானே சொல்லித்தராங்க பேரண்ட்டு. அப்புறம் என்ன பேரண்ட்டு? நீங்கள் எப்படி குழந்தை நல்லாயிருக்கும், குழந்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்லித்தரீங்க. குழந்தை என்னத்த பணத்தினால தான் நல்லா இருக்குமா? நீங்கள் அப்படி தான் இருக்கீங்களா? எது சரி, எது தப்பு, எது கோல் ஒன்றுமே தெரியலையே. ஏன்னா சிந்திச்சே பார்க்கலையே. சிந்திச்சா தானே, சிந்திக்கிற அறிவு இல்லையே. ஆடு மாடு மாதிரியே ஓடிக்கிட்டே இருந்தா எது ஓடிக்கிட்டே இருக்கும் நிற்காம. காலம்தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நீ காலனா? காலங்கிறது ஞானிகளுக்கு கிடையாது. காலங்கிறது ஞானிகளுக்கு கிடையாது. ஏன்? காலம் பிறந்ததுலேருந்து அவனுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் இல்லாதவனுக்கு என்ன காலம்? அடிக்கன்னு கூட சொல்கிறேன், எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடுற? 30 வருஷம் தான் உனக்கு வாழ்க்கை. அதை விட்டுட்டீங்கன்னா அடுத்த ஜென்மாவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணு. 2 வார்த்தை தான். 30 வாரம் 20 to 50க்குள்ளே நீ உன் வாழ்க்கையை வென்று எடுக்கலைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வருத்தப்படாத. நோய் வந்து பிடிக்குது, அப்படி ஆகுது, இப்படி ஆகுது, நான் நினச்சது நடக்கலை, எதுக்கு வருத்தப்படாத. தபஸ் பண்ண கற்றுக்கோ. இப்பயாவது குருவை போய் பிடி. இறைவன் பக்கம் சார்ந்துரு. நீ கேட்குற பொண்ணும் பொருளும் வரும். அது வரப்போ வரட்டும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் அது வரைக்கும் சும்மா இருக்காத, காத்து இருக்காத. அது வரைக்கும் நீ என்ன பண்ண? ஞானத்தை சேமிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறோம். யார் அந்த அந்த சிஷ்யன் யாரை தேடணும்? குருவத்தன். எப்படி? இப்போ குரு லட்சணம் என்ன? குரு லட்சணம் சமிதா லட்சணம். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஸ்ரோத்ரேஷ்ய பிரம்மனிஷ்டம். அவர் வந்து இந்த பிரம்மஞானம் பூர்ணமாக இருக்கிறவராக இருக்கணும், அறிந்தவராக இருக்கணும். அப்புறம் சதா பிரம்மனிஷ்டையில் இருக்கணும். பார்ட் டைமாக பண்ணுறேன், 1 மணி நேரம் வந்து பண்ணிட்டு போகிறேன், 5 to 6 அங்கே, 7 to 7, 8 அங்கே, 9 to 10 அங்கே, அப்படி வியாபாரம் பண்ணுறவங்களா இல்லாமல் ஒரு காரியத்தை நிரந்தரமாக ஒரு இடத்துல உட்காந்து 24 மணி நேரம் ஒரே சிந்தனையில் அந்த மாதிரி ஒரு குரு கிடைச்சா அவங்க தான் ஏக்க குருன்னு பேர். இந்த பிகினராக இருக்கிறவன் பல நிலைகளை கடந்து வருவான். இப்போ நம்மக்கிட்ட வரவங்க எல்லாரும் பல நிலைகளை பல பேர்கிட்ட போயிட்டு கடைசியில் தான் வராங்க. கடைசியில் முருகன்கிட்ட வராங்க. நமக்கு முருகனாக இருக்கிறதுனால அவர் பக்தியும் யோகமும் ஞானத்துலேயும் அவர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால நாம் இனிமேல் வெளியில் போகணுங்கிற அவசியம் இல்லாத ஒரு நிலை உருவாகுது. அந்த நிலையில் அவங்க வந்து பிரம்மனிஷ்டியாக இருந்தால் அவங்க சாட்சாத் பிரம்மஸ்வரூபம். அவங்களுக்கோ அவங்க குழந்தைங்களுக்கோ அவங்க குடும்பத்தாருக்கோ நீங்கள் ஏதாவது சர்வீஸ் பண்ணுன்னா பல கோடி ஜென்மம் அவங்களுடைய ட்ரெடிஷன் நல்லாயிருக்கும். மேலே என்ன சொல்லுது சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் நிறைய சொல்லுது. நம்ம தான் சரியாக தேடலை, பக்குவப்படலை, தகுதி இல்லை. அதனால் சரியான மனிதர்கள் கிடைக்காதனால எங்கெங்கே தேடுறோம். இந்த சுயம்பு சிகை வச்சிருந்த சிவலிங்கம் எந்த கோயில் அது? திருப்புலிவனம். வியாகரபாதர் பூஜை பண்ண கோவில். அங்கே ஏற்கனவே வியாகரபாதருடைய ஜீவசமாதி இருக்குது. நாங்கள் வந்திருக்கேன் ஏற்கனவே. ஆனால் உங்கள் கூட வரும்போது தான் ஆனந்தமாக இருக்குது, ஆனந்தங்கிறத அனுபவிக்கிறேன்னு அப்படியே நமஸ்காரம் பண்ணுறார் ஒரு சிஷ்யன். ஏன்னா அங்கங்கே அவங்களுக்கு அந்த மெய்ப்பொருள் விளங்க ஆரம்பிக்கும் போது, சத்தியம் உணரும் போது
ஒரு நிகழ்ச்சி ஏற்படும். நிகழ்ச்சி ஏற்பட்டால் காலை தொடணும்னு அவங்களுக்கு தோணிடுது. அது மாதிரி ஒரு சத்குரு கிடைச்சாங்கன்னா அவங்க சொல்கிற வார்த்தைக்கு பீரியாரிட்டி கொடுத்து அதை செய்து பார்க்கணுங்கிறவங்க தான் நல்ல சிஷ்யர்கள். அவர் ஒன்று சொல்வார், நம்ம செய்கிறது நம்ம செய்வோம் அப்படின்னா அவங்க சர்க்கிள்குள்ளே நீங்கள் வர முடியாது. நீங்கள் நடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அவங்க ஒரு சர்க்கிள் வச்சுருப்பாங்க. அவங்களும் 3 சர்க்கிள் 5 சர்க்கிள் 10 சர்க்கிள் அவங்களும் பரம்பொருள் மாதிரி வச்சுருப்பாங்க. எந்த சர்க்கிளில் நீ இருக்கியோ அதுக்கு தகுந்த விளைவும் உன்னுடைய ஏற்றமும் பலனும் உண்டு. யாரையும் வெறுக்க மாட்டாங்க, யாரையும் புறந்தள்ள மாட்டாங்க, எல்லாரையும் அரவணைக்கு. நீ அதில் அமிர்தத்தை எப்படி அள்ளி பருகிற? கையால் அள்ளி பருகிறியா, கரண்டியால் அள்ளி பருகிறியா, இல்லை பருகாமல் போறியா அப்படிங்கிறது அது அவங்கவுங்க அறிவு பொறுத்து. இப்போ இந்த சமைப்பானியோட 16 சமைத்தையும் ஞான அக்னியில் எரித்தா கிடைக்கிறது விபூதி. அது மாதிரி என்ன நான் உங்ககிட்ட சமர்ப்பணம் பண்ணுறேன்னு வரக்கூடியதான் நல்ல சிஷ்யர்கள். அவங்களுக்கு தான் ஞானம் குரு சேவாலேயே கிடைக்கும். இப்போ நேற்று நான் சொன்ன மாதிரி மண் உடம்பு, ஜலசரீரம், அதை தாண்டி அக்னி சரீரம் இருக்குது, பிராண சரீரம் இருக்குது, ஆகாச சரீரம் இருக்குது, ஞான சரீரம் இருக்குதுன்னு 4 சரீரம் இருக்குது. 4 சரீரம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, பேசப்பட்டிருக்கு. நேற்று அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்றைக்கி அடுத்து அந்த உடம்பை எப்படி பெறுறது, அதுக்கு வழி சொல்லுங்கன்னா, முதல்ல இந்த தான தர்மம் குரு சேவாவில் உனக்கு என்ன கிடைக்கும்னா அக்னி சரீரம் கிடைக்கும். இப்போ நீ மண் சரீரமாக இருக்கல்ல, ஜலசரீரம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா. இந்த குரு சேவா, கோவில் உழவார திருப்பணி, தானம் தர்மம், யாகம், அன்னதானம், தீர்த்தாட்டங்கள், இதெல்லாம் யாரை கொடுக்குன்னா குருவை கொடுக்கும். அவங்க உனக்கு முதல்ல சுத்த தேகத்துக்கு நீ பிரார்த்தனை பண்ணுன்னு சங்கல்பம் பண்ண சொல்லுவாங்க. அவங்க சங்கல்பம் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ அவங்க பண்ணுவாங்க உங்களுக்காக. சத்குருவாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்படி சங்கல்பம் பண்ணும்போது இந்த காரியங்கள் நீ தொடர்ந்து நீ செய்ய குருவோடைய அந்யோன்யம் ஏற்பட அவங்க உன்னை எப்படியாவது தியானத்தில் உட்கார வைக்கிறதுக்கு அடுத்த முயற்சி பண்ணுவாங்க. முதல்ல தான தர்மத்தில் இழுத்து விடுவாங்க, செலவுகளை இழுத்து விடுவாங்க, உன்னுடைய ஆணவ கர்ம மாய்க்கு நெருப்பு வைப்பாங்க, குட்டுவாங்க, நெஞ்சு கிழிக்கிற மாதிரி வார்த்தைகளால் சுடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அதையெல்லாம் கடந்து குருவே சரணம்னு இறைவன் மாதிரி நினச்சி போகும்போது உங்களை அடுத்தாப்புல உங்களை தியானத்தில் உட்கார வச்சே தீரணும். இத்தனை ஜென்மாவாக ஓடிக்கிட்டே இருந்த ஒன்றை, எத்தனை கோடி ஜென்மா, ஒரு ஜென்மா இல்லை 2 ஜென்மா இல்லை, எத்தனையோ கோடி ஜென்மா ஓடிக்கிட்டே இருந்த ஒன்றை தியானத்தில் உட்கார வைக்க, தியானத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் இப்படி பயணிக்க நித்திய கர்மாவாக அது தொடர அந்த தியானத்தில் தான் உதான வாயு பிறகுது. எப்போ உதான வாயு பிறகுதோ அப்போ உங்களுடைய அக்னி சரீரம் வாயு சரீரமாக பிரணவ சரீரமாக மாறுகிறது. ஏன்னா பிரணவ சரீரம் தான் உங்களை அந்த பிரம்ம சொரூபத்துக்குள்ளே அழைச்சிட்டு போக போகுது, சைத்தன்யத்தை அழைச்சிட்டு போக போகுது. இப்போ இந்த நிலைக்கு வர்றதுக்கு இது அனுமானம் தான், இது அனுமானம். ஆனால் இது பின்னாடி மந்திரம் கிடைக்கலாம். ஏன்னா பிரணவ சரீரம் இப்படி தான் அடைய முடியும், வேறு வழி இல்லை. வேறு வழி இருந்ததுன்னா மந்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இது ஒரு அனுமானத்தில் தான் பேசுகிறேன், ஆனால் 100% கரெக்டாக வரும். இப்போ அந்த யோகத்தில் நீ உட்கார யோகத்தில் சில நேரத்தில் உட்காந்த உடனேயே உதான வாய் பிறக்கும். சில நேரத்தில் 2 மணி நேரம் கழித்து உதான வாய் பிறக்கும். உதான வாய் தான் மேன்மையான எண்ணங்களை கொடுக்கும், மேன்மையான கருத்துக்களை வழி கொண்டு போகும். ஆச்சா, அப்போ நாம் நம்மளுடைய சித்து பிரணவ சரீரத்துக்குள்ளே நுழையுது. இந்த பிரணவ சரீரம் தொடர இந்த நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய விசாரம் தியானம் பிரணவ சரீரத்தை கொடுக்குது. அப்புறம் நம்ம இந்த உதான சரீரத்தில் நாம் தொடர்ந்து பயணிக்க நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் விரிவடையுதுன்னா பிரபஞ்சம் ஃபுல்லாக பூரணமாக பரவுகிற அளவுக்கு லேசாகுது. நம்ம உடம்பு நம்ம உக்காந்துருந்தாலும் நம்ம உடம்பு வெயிட் இல்லாமல்
இப்போ நம்ம சும்மா உட்கார முடியாது, காலை வலிக்கும், கை அதெல்லாம் ஒன்றும் இருக்குது, உடம்பே இருக்காது, முதல்ல இருக்காத மாதிரி ஃபீல் ஆகும், லைட்டாக இருக்கும். உடம்புக்குள்ளேயும் இருக்கும், உடம்பு வெளியிலையும் இருக்கா, அது ஆகாச சரீரம். இந்த உதான வாயு அது பயணிக்கிற தூரம் வந்து ஆகாச சரீரம்னு வச்சுங்களேன். ஆகாச சரீரத்துக்குள்ளே இந்த உதான வாயு பிராணன் நுழையுதுன்னா எதை எடுத்துகிட்டு நுழையுதுன்னா, இந்த வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா, பிரம்ம ரகசியமாக வார்த்தைகள் சொல்லுதில்ல, அந்த மந்திர வார்த்தையை தான் எடுத்துகிட்டு போகுது. அதுதான் ஞானத்தினுடைய அணுக்களாக அந்த உதான வாயுக்குள்ளே கொண்டு போய் மேலே இருக்கக்கூடிய சகசிராரத்தில் சத்தாக இருக்கக்கூடிய, உயிராக இருக்கக்கூடிய, பரம்பொருளாக இருக்கக்கூடிய அறிவோட இந்த அறிவு அணுக்கள் சேருகின்றன. அது விசாரத்தினால நடக்குது. விசாரம் கொடுத்த விசாரங்கிறது என்ன, ஒரு முடிவு செய்ய நிர்ணயிக்கப்பட்ட உண்மை, அங்கீகரிக்கப்பட்ட உண்மை, நிரூபிக்கப்பட்ட உண்மை. புரியுதா? அதான் கடைசி வேர்டு, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு அதுக்கு மேலே வெர்டிக்ட்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கு. இதுவே பல நிலைகளில் கடந்துதான் கடைசி வார்த்தை தான் இந்த மீமாம்சா. இதெல்லாம் நம்ம இந்த விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, அதெல்லாம் மீமாம்சான்னு பேர். நிதித்தியாசனத்தில் ஆகாய உடம்பை பெற்ற நாம, நிதித்தியாசனத்தில் ஆகாய உடம்பை பெற்ற நாம, நிதித்தியாசனுடைய முடிவில் இந்த பிரம்ம ரகசியம் அந்த உதான வாயோட உள்ளே நுழைஞ்சி, உதான வாயு தான் தாரணம் பண்ணிக்கிட்டு போகுது. எதை? இந்த பிரம்ம ரகசியத்தை அந்த பரம்பொருளோடு சேர்க்க. அதுதான் அதுக்கு நிவேதனம், அதுதான் ஆத்ம சமர்ப்பணம், அதுதான் நைவேத்தியம், அதுதான் சித்து சத்தோடு சேரக்கூடிய அத்வைதம். அதை உதான வாயு தான் பண்ணுது. அந்த இடத்துல நம்ம உடம்பு ஞான சரீரமாக மாறுது. எப்போ உதான வாயு சித்தோட அறிவுங்கிற சூக்ஷ்மத்துக்குள்ளே நுழைஞ்சி, இப்போ சித்துக்கு வாகனம் என்னான்னு கேட்டால் பிராணன். பிராணனுக்குள்ளே ஒரு கண்டெய்னர் இருக்குது, அதுதான் இந்த பிரம்ம ரகசியம். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா சித்து இருக்குது. இந்த மூணும் அந்த சத்தோட இணையிறது தான் ஞான சரீரம். புரியுதா? அப்போது தான தர்மம், குரு சேவா அக்னி சரீரம் கொடுக்குது. தியானம் பிராண சரீரத்தை கொடுக்குது, 2 மணி நேரம் 3 மணி நேரம். பிராணத்தினுடைய உதான வாயு பயணம் பல நிலைகளை கடக்கிறது, ஆகாச சரீரத்தை கொடுக்குது. அது பேர் நிதித்தியாசனம். நிதித்தியாசனத்தினுடைய முடிவில் இந்த மெய்ப்பொருள்னு சொல்லக்கூடிய சத்தியத்தை, பிரம்ம ரகசியத்தை எடுத்து அறிவை, சைத்தன்யத்தை சத்தோடு இணைக்குது. அப்போ இந்த சரீரம் சித்து போட்டிருக்க கடைசி சரீரம் ஞான சரீரம். சித்து போட்டிருக்கக்கூடிய கடைசி சரீரம் ஞான சரீரம். இந்த சித்து சத்தோடு இணைஞ்சிட்டா சத்தும் சித்தும் ஒன்றாகிய அத்வைத நிலை. இது ஒரு அனுமானத்தில் பேசுகிறேன். எதிர்காலத்தில் மந்திரம் கிடைக்கும். இது எல்லாம் என்னுடைய உள்ளுணர்வு, தியானத்தில் வரக்கூடிய வார்த்தைகள். புரியுதா? இதுக்கு வேறொன்றாக இருக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை. இப்படி தான் சரீரம் மாற்றக்கூடிய நிலை நமக்கு புரியுது, உணர்கிறோம். அப்புறம் மந்திரங்கள் வரும்போது நம்ம அதை பற்றி விவரமாக பேசலாம். ஏன்னா அதோட டச் ஆகுது இந்த விஷயம். நேற்று பேசுனதோட இந்த விஷயம் கனெக்ட் ஆகிறதுனால இந்த கருத்தை இங்கே நான் அடியேன்னு சொல்கிறேன். அதனால் இந்த அதர்வண வேதம் 5 சாக்காவாக பிரித்து சொல்லுது. அடுத்தது இந்த வைகானசமத்து. வைகானசமத்துங்கிறது என்ன? விஷ்ணுவனுடைய குரல். விஷ்ணுன்னு சொன்னால் சித்துன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த பேதம் நமக்கு வேண்டாம். சிவம், விஷ்ணு, பிரம்மா, அந்த வேதம்லாம் வேண்டாம். நம்ம சித்து சத்து அப்படி தான் பார்ப்போம். வேதாந்திகள் சித்து சத்து சிதாபாசம். புரியுதா? இப்படி தான் பார்க்கணும். அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் நிலையானது, அதுதான் நிரந்தரமானது, அதுதான் ஆதி, அதுதான் அந்தம். அதனால் இந்த வைகானசன் சொல்லக்கூடியது
விஷ்ணுடைய வார்த்தை, அந்த மத்து, அந்த ரிஷியினுடைய வார்த்தையானது, விஷ்ணுவுடைய வார்த்தையானது தஸ்மின் ஆதவ், அதுதான் ஆதியில் முதலாக வெளிவந்தது. ஸ்தூல வைக்கரியாக வந்ததுனால அது வைகானசம்னு சொல்கிறோம். அப்படி வந்தது பிரத்யக்ஷ தரிசனம். பிரத்யக்ஷ தரிசனம்னா நேரடியாக நம்ம இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை அறியலாம். வார்த்தை வந்து நேரடியாக வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. அபிதா லக்ஷணா, இன்னொரு வார்த்தை இருக்குது. அபிதா லக்ஷணா தான். அபிதானா நேரடியாக வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் கொடுக்கும். லக்ஷணானா ஒரு வார்த்தை சொல்லும், ஆனால் லட்சியத்தை குறிக்கும். வெஞ்சனான்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது ரொம்ப மறைப்பொருளை சொல்லும். வியஞ்சனான்னு பேர். அபிதா, அபிதா, லக்ஷணா, வியஞ்சனம், 3 வார்த்தை. இது பிரத்யட்ச தரிசனம்னு சொன்னால் இந்த வார்த்தையை கேட்டாலே ரகசியம் புரியும், தரிசனமாகும். அப்படி அந்த வைகானச ரிஷி பேசியிருக்கார். இந்த வேதமெல்லாம் அந்த வைகானச மலையில் தான் பிறந்திருக்கு. வைகானச ரிஷி வாய் மூலியமாக சித்தான வைஷ்ணு பேசியிருக்கார். ஸ்மரிய முனிர்பி நித்தியம், முனிகளெல்லாம் ஆதி காலத்தில் எல்லா முனிவர்களும் ஸ்மரியத்தே, ஸ்மரியத்தேனா நினைவுபடுத்தினர். எதை நினைவுபடுத்தினர்? இந்த வைகானச ரிஷி பேசிய இந்த பிரம்ம ரகசியங்களை இவங்கெல்லாம் நிறைய சித்திச்சிருக்காங்க, ஆதரிச்சிருக்காங்க. நித்தியம் வைகானச மதத்தினுடைய கருத்துக்களை டெய்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ரிஷிகரின் ஆதரவும் நினைவுகளும் வைகானச முறையாகிறது. தத்து வைகானச மதக பரமம், அது ரொம்ப மேலானது அப்படின்னு சொல்லுது. 27வது மந்திரம். கல்போ இந்த வேதத்தில் இன்னும் பிரிக்குது. வேதத்தை 3ஆக பிரிச்சுது, 4ஆக பிரிச்சுது, அப்புறம் ஷாக்கா பிரிச்சுது. இப்போ வந்து அங்கங்களை பிரிக்குது. வேதம்னா என்ன, வேதத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுதான் கல்பம், வியாக்கரணம், சிக்ஷா, நிருக்தம், ஜோதிஷம், சந்தம், ஏதானி ஷடாங்கானி, 6 அங்கங்களுடையது வேதம். கல்பம் அப்படின்னு சொன்னால் காலத்தை குறிக்கிறது. இது தெரிஞ்சு வச்சுங்க. கல்பம் எழுதலாம் வேண்டாம். கல்பங்கிறது காலத்தை குறிக்கிறது. என்ன காலத்தை குறிக்கிறது? 4 யுகம். 4 யுகத்தையும் மொத்தமாக சேர்த்து இன்ட்டு 1000 இருங்க, நான் சொல்ல நல்லா கேட்டுங்க. இதுதான் நம்ம உங்களுக்கு ஃபைனல். இனிமேல் இதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இந்த வார்த்தை தான் எப்போதும் கல்பம்னு சொன்னால் இந்த அர்த்தம் உங்களுக்கு வரும். 4 யுகத்தின் காலம், அதாவது 4,32,000ங்கிற ஆமாம் கல்கி இது என்னது, கலியுகம். கலியுகத்துக்கு 4,32,000 அப்படியே டபுளாக போட்டிங்கன்னா திரேதா யுகம், அப்புறம் துவாபர யுகம், அப்புறம் சத்தியயுகம்னு சொன்னோமா, அதெல்லாம் 60 லட்சம் வருஷம் வருதா? இல்லை, 60 லட்சம், சரி 60 லட்சம் வருஷம் வருதா? இன்ட்டு 1000 போட்டால் அது பிரம்மாவுடைய ஒரு பகல். இன்ட்டு 2 போட்டால் பகலும் இரவும் சேர்த்தாங்கன்னா ஒரு நாள் 24 மணி நேரம். அப்படி பார்த்தா 432 கோடி. ஒரு 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 கல்பம், ஒரு பகலும் ஒரு இரவும் சேர்த்தா 864 கோடி வருஷம் பிரம்மாவின் ஒரு நாள். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, வேறு எதுவுமே வேண்டாம். பிரம்மாவுடைய ஒரு நாள் வந்து 864 கோடி வருஷம். வேறு எதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் விட்ருங்க. பிரம்மாவுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் 864 கோடி வருஷம். 864 கோடி வருஷம் ஒரு நாள். இப்போ அந்த அந்த பிரம்மாவுக்கு 100 வருஷம் ஆயில்னு வச்சுங்க. மனுஷனுக்கு தான் 100, தேவர்களுக்கு இன்னும் 100 மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்கோம். ஒரு 1000ன்னா கூட 1000 × 864 கோடி வருஷம்னு வச்சுங்க. மன்வந்தரையெல்லாம் போல் சும்மா பிரம்மாவுடைய ஒரு நாளை வச்சுக்கிட்டு பேசுகிறோம்.
பிரம்மாவுடைய ஒரு நாள் வந்து 864 கோடி வருஷம். ஒரு நாள் 864 கோடி வருஷம்னா 365 நாள் இன்ட்டு 365 நாள்னா ஒரு வருஷம். அவர் 100 வருஷம் இருக்கிறான்னா இன்ட்டு 100. அவர் 1000 வருஷம் இருக்கான்னா 1000. எல்லாத்தையும் விட்டால் கூட மினிமம் ஒரு நாள் கணக்கு பண்ணாலே 864 கோடி வருஷம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதை மறக்காதீங்க. இது நம்ம அடிக்கடி வரும். இது கல்பம்னு வரும். இதுதான் கல்பம். இந்த காலங்களை அது நிர்ணயிக்குது. காலங்கள் நிர்ணயித்தாதான் மனுஷன் என்ன பண்ணுவான்? விழிப்பு நிலையில் இருப்பான். யார்? சம்சாரி. இல்லைன்னா மறந்துடுவான். எதுக்கு இப்போ வாட்சி வச்சதுன்னா, இல்லைன்னா இது ஆடு மாடு மாதிரி வேலை செய்யும். மெதுவாக போகும், மெதுவாக வரும், இஷ்டத்துக்கு ஏந்துக்கும். ஒரு சிஸ்டம் இருக்காதுல்ல. இப்போ சிஸ்டத்தை விட்டதுனால தானேங்க எல்லா நோயுமே இருக்குது. எல்லாத்துலேயும் இவ்வளோ நுணுக்கமாக எந்த மதத்தில் சொல்லி கொடுக்குறாங்க? எந்த தர்மத்தில் இந்த மாதிரி வாழ்க்கையை முறையை நெறிப்படுத்தியிருக்காங்க? கிடையாது. அதை விட்டதுனால எல்லாம் என்னது, அந்த கல்ச்சர், இந்த கல்ச்சர், வெஸ்டர்ன் கல்ச்சர், கத்திரிக்காய் கல்ச்சர்னு விட்டதுனால தான் இன்றைக்கி இவ்வளோது நோய் பெரிஞ்சு அவன் என்னது, அவன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்க உடம்பே அவங்களுக்கு பாரமாக போயிடுச்சு. இப்போ என்னாச்சு? 864 கோடி வருஷமாக அதான் கல்பம். அந்த கல்பாந்தம் பிரம்மாவுடைய கல்பம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்க. அப்போ திரும்ப பிரளயம் ஒரு முறை நடக்கும். அதே இன்னொரு பிரம்மா வருவார். இவர் பிரம்மா மாறிடுவார். அடுத்த லெவலுக்கு ப்ரமோஷன் ஆகி போவார், இல்லை ஏதாவது ஆவார். அடுத்த பிரம்மா வராங்களா, அவங்க திரும்ப சிருஷ்டி பண்ணுவாங்க. யுகம் மாறிக்கிட்டே இருக்கும். அது வச்சு கணக்கு வச்சுங்க. இப்போ கல்பம்னா அது. வியாக்கரணம்னா கிராமர். ஒரு மொழியோ இது கிராமர். சிக்ஷானா இதான் கல்வி. வித்தைன்னு சொல்ல 64 வித்தைகள்னு சொல்கிறோம் இல்லையா? புராணங்கள் 18 இருக்கிற மாதிரி முக்கியமான சிக்ஷானும் 18 இருந்திருக்கு. 18 இருந்திருக்கு ஆரம்பத்தில். அப்புறம் 64 மாறி 64 கலைன்னு சொல்லணும்ல. மனுஷனுடைய டேலண்ட்டு. நம்ம மனிதனுக்கு அவன் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் பல பொருட்கள் தேவைப்படும்ல. அது எல்லாத்தையும் 64 தத்துவங்களில் வச்சுருக்காங்க. 64 டேலண்ட்டில் ஒரு வீடு கட்டுறதை எடுத்து அதுலேயே ஒரு 25 டேலண்ட் வரும். வணிகம் அதெல்லாம் என்னத்தில் வருது? எல்லாம் சிக்ஷாவில் வருது. கல்பத்தில் காலம், வியாக்கரணத்தில் கிராமர், சிக்ஷாவில் இந்த தொழில், கல்வி, தொழில் எல்லாம். நிருக்தம் இருக்குது. நிருக்தங்கிறது தான் இந்த நம்ம பாஷ்யம். இப்போ நம்ம பேசுகிறதும் அடியன் பண்ணுறது நிருக்தம். என்ன பண்ணுறோம்? வார்த்தையை எடுத்து, சப்தத்தை எடுத்து, அர்த்தத்தை கொடுத்து, சப்தார்த்தம், பாவார்த்தம், கூடார்த்தம், ரகசியார்த்தம் எல்லாத்தையும் விளக்குறோம்ல. பாஷ்யம் பண்ணுறோம் இல்லையா? அது பேர் நிருக்தம்னு பேர். ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தையை வச்சு நிறைய விளையாடலாம். ஏகப்பட்ட அர்த்தம் வரும் ஒவ்வொரு வார்த்தைக்கும். தாத்துன்னு பேர். தாத்துன்னா வேர்ச்சொல், ரா மெட்டீரியல்னு சொல்கிறோம்ல. ஒரு வார்த்தையில் அது இப்போ வேதம் அப்படின்னா வித்துங்கிற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. வித்துனா விதைன்னு நம்ம சொல்கிற தமிழில் விதை, வித்து தான் விதை, இதுதான் விதைன்னு சொல்கிறேன். இதுதான் வித்து. வித்துலேருந்து தான் வேதம், அதான் அறிவு. அப்புறம் வேதத்துலேருந்து வேதாந்தம். இப்படி மாறுது. வளர்ச்சி. ஒரு சின்ன ஒரு எழுத்து 2 எழுத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆகி போகும். அதை சிக்ஷான்னு சொல்கிறோம். அப்புறம் நிருக்தம்னு சொல்லிட்டோம். சிக்ஷாங்கிறது தொழில், நிருக்தம்ங்கிறது இந்த மாதிரி பாஷ்யம் கொடுக்கறது. எஸ்பெஷலி இந்த எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய குருமார்கள் செய்யக்கூடியதெல்லாம் நிருக்தம். அடுத்த ஜோதிஷம், கிரகங்களை பற்றி பேசுகிறது. அதுக்கும் நம்ம ஸ்டாருக்கும் கனெக்ஷன் இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய சித்துக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. புரியுதா? ஏன்னா இந்த சித்தை சுற்றி இருக்கிற மனம் இருக்குல்ல, சித்துக்கு ஒரு கனெக்ஷனும் இல்லை. சித்து கனெக்ஷன் இறைவனோட தான். சித்து என்ன பண்ணோம், அதோட போய் பிடிச்சிக்கும். அஸ்மிதான்னு சொன்னால ஒரு காரு, புது காருன்னா அது மேலே உயிரியாக வச்சிடும். அது சின்னதாக கீரல் வந்தாலும் சண்டை போடும், கொலையே பண்ணிடும். அப்படிலாம் இருக்காங்களே, வெறி பிடிச்சிடுறாங்களே. என்ன காரணம்? அஸ்மிதாங்கக்கூடிய தத்துவம். அதெல்லாம் இந்த மனசு இந்த கிரகங்கள் 9 கிரகங்கள், மனம் இருக்கிறவனுக்கு தான் கிரகங்களை சுற்றணும். மனம் இல்லாதவன் கிரகங்களை அவன்கிட்ட வேலை செய்ய முடியும். ஞானிகளை எந்த கிரகங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் விதின்னு அவனுக்கு கிடையாது, எல்லாத்தையும் கடந்துட்டான் அவன். விதியை நடைமுறைப்படுத்துறது தான் 9 கிரகங்கள். அறிவு இல்லைன்னா இந்த மனம் இந்த கிரகங்களுடைய வசப்பட்டு என்னவாகும்?
விகாரம் அடையும். மனம்னு ஒன்று சூக்ஷ்ம உடம்பை ஞானிகள் முதல்ல எதில் ஞானாக்னி எதில் கையை வைக்கும், நெருப்பு வைக்கும்னா சூக்ஷ்ம உடம்பை தான் நெருப்பு வைக்கும். சூக்ஷ்ம மனம் இருந்ததுன்னா ஆட்டி படைக்கிறது. இப்போ கிரக கோளாறுனா சந்திராசிரமம் எல்லாம் மாறுது, கிரக தோஷம், குரு பயிற்சி எல்லாம் சொல்லுது. யாருக்குன்னா மனம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு. அறிவு ஸ்ட்ராங்காக இருந்தால் மனம் இல்லாமல் போயிடும். அறிவு இல்லைன்னா மனம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மனம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த கிரகங்கள் வச்சு செய்யும், ஈஸியாக வச்சு செய்யும். அதனால் ஜோதிஷம் இப்போ இந்தந்த கிரகத்துக்கு உன் மனசு இப்படிலாம் விகாரம் அடையும், நீ சரியான ட்ராக்கில் உன்னை போகக்கூடாது, உன்னை தபஸ் பண்ண விடாது, ஜெயிக்க விடாது, குருவோட சேர விடாது, கோயிலுக்கு வர விடாது, இப்படிலாம் கணக்கு வச்சு செய்ய விடணும். அது பேர் ஜோதிஷம்னு பேர். கல்யாணம் கட்டுவியா, வீடு கட்டுவியா, குழந்தை உண்டா இல்லை, எல்லாமே அதில் இருக்குது. எல்லாம் மனம் இருக்கிறவங்களுக்கு. மனுஷனுக்கு இது அவசியம். இந்த 6 அங்கமுமே என்ன சொல்லுது பார்த்தீங்களா? காலம் சொல்லுது, இலக்கணம் சொல்லுது, டேலண்ட்டு கல்வி சொல்லுது, நிருப்தம் சொல்லுது, பிரம்ம ரகசியத்தை சொல்லுது, ஜோதிஷம் சொல்லுது. அடுத்து சந்தம்னா மாத்திரா விஷயங்களை ஒரு அளவீடில் செய்யணும். ஒரு பாட்டுனா காயத்ரினா 24 சந்தத்தில் இருக்கணும் அப்படின்னு சந்தத்தை சொல்லுது. இந்த 6 விஷயந்தான் சடாங்கானின்னு பேர். இது புரியுதா? இது எதில் உள்ளது? வேதத்தினுடைய 6 அங்கம். அடுத்தது உபாங்கம்னு ஒரு 3 இருக்குது. என்ன உபாங்கம்? அயனம், மீமாம்சா, நியாயம், விஸ்தரக, தர்மஞ சேவிதார்த்தம் ச வேதோ அதிகம் ததா. உபாங்கம் அயனம், ராமாயணம், கிருஷ்ணாயனம், தட்சிணாயனம், உத்தராயணம். அயனம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா? என்ன அர்த்தம்? அயனம் அப்படின்னு சொன்னால், அயனம்னு சொன்னால் வே, வழி, மார்க்கம், கம்மிங், கோயிங், இதெல்லாம் என்னது? அயனம். தட்சிண அயனம், தெற்கை நோக்கி பயணம். உத்தராயணம், வடக்கை நோக்கி பயணம். யார் பயணம்னா சூரியன் பயணம். நம்ம சூரியனை வச்சு தான் நம்ம கால்குலேஷன் போடுறோம். அயனம்னா என்னது? ராம அயனம், ராமன் பயணம். வழியில் போகிறாரு. எந்த வழியில் போகிறாரு? ராமாயணம். அது மாதிரி அயனம்னு ஒன்று வார்த்தை வந்து மீமாம்சாவில் 6 அங்கம். ஒரு வேதத்துக்கு 6 அங்கம் இருக்கிற மாதிரி தத்துவங்கள் 6 தர்சனம்னு பேர். அதுக்கு ஷடு தர்சனம்னு பேர். ஷடு தரிசனத்தில் தான் என்னென்ன வருதுன்னா உத்தர மீமாம்சா, பூர்வ மீமாம்சா, யோக சாஸ்திரம், யோகம், சாங்கியம், இதெல்லாம் தர்சனம். நியாயம், சாங்கியம், பூர்வ மீமாம்சா, உத்தர இன்னும் அது பேர் கௌமாரம் இல்லை, அது மதம், அது வந்து தர்மம். இது வந்து வேதாந்தத்தில் மீமாம்சான்னு மீமாம்சானா நம்ம இப்போ வந்து உத்தர மீமாம்சாவில் தான் வேதாந்தம் வருது. உபனிஷத்துலாம் உத்தர மீமாம்சத்தில் வருது. இதில் வந்து மீமாம்சான்னு சொல்கிறது என்னென்னா அர்த்தம் என்னென்னா விசாரம். மீமாம்சாங்கிற வார்த்தைக்கு புனிதமான விசாரம்னு அர்த்தம். இறைவனை பற்றி மட்டும்தான் பேசும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். எப்படி வேதத்தை பற்றி பேசும்போது மட்டும்தான் மந்திரங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். ஸ்மிருதிக்கு எல்லாம் மந்திரம் கிடையாது, அதெல்லாம் ஸ்லோகம், சாஸ்திரம், வேறு ஏதோ வார்த்தையை சொல்லிக்கோ. மந்திரங்கிற வார்த்தை வேதத்துக்கு மட்டும்தான் சொல்லப்படணும். அப்படி சொன்ன மாதிரி மீமாங்சறது புனிதமான விசாரம். அடுத்தது நியாயங்கிறது ஒரு தியரியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரு தியரினா என்னது? எல்லாத்துக்கும் தியரி வச்சுருக்காங்களா இல்லையா? ரிலேட்டிவிட்டி தியரி. நீ எதுவுமே தனியாக செயல்பட முடியாது, ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது எல்லா கனெக்ஷனும் எங்கே போய் கடைசியில் பிரம்மத்தோட சேரும். இந்த ரிலேட்டிவாக இருக்கிறதெல்லாம் மாயை. எல்லாத்துக்கும் ஆதியாக இருக்கிறது எல்லா ரிலேட்டிவும் ஒருத்தவங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி வருவாங்கல்ல,
அந்த ஒன்று மெய்ப்பொருள். எப்படி ரதத்தினுடைய ஆரம் வந்து எல்லாம் நடுவில் ஹப்பில் சேர்ற மாதிரி இந்த உலகம் எல்லாம் இறைவனோட கனெக்டடாக இருக்குது, யாரும் தனிப்பட்டு இல்லை. ஸோ மீமாம்சா நியாயம் அயனம். நியாயங்கிறது என்ன? தியரினா தெரியாதா? பித்தாகரஸ் தியரி சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி. அயனம்னா என்னது? மார்க்கம், வழி. மீமாம்சானது விசாரம், மீத விசாரம். நியாயம்னா என்னது? தியரி. இப்போ இந்த 3 பாயிண்ட்டு உப்பாங்கமாக இருக்குது. ஸோ 6, 3, 9 இருக்குது வேதத்துக்குள்ளே. இதை யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா தர்மஜ, தர்மம் தெரிஞ்சிருக்கோம். சேவிதார்த்தம் வேதம் அதிகம். வேதத்தில் இது வந்து தர்ம சிந்தனை உடையவங்களுக்கு அதிகமாக அவசியமாக தேவைப்படுகிறது. இப்போ மீமாம்சானா என்னென்னா விசாரம்னு அர்த்தம், நிர்ணயம்னு அர்த்தம். விசாரம் பண்ணி முடிவுக்கு வந்தாச்சு. விவேச்சனம்னு அர்த்தம். விவேச்சனம்னா என்னது? அலசி ஆராயிறது, சிந்திக்கிறது, முடிவுக்கு வர்றது. அது எல்லாம் என்னது? மீமாம்சா. அதே அர்த்தத்தில் தான் நியாயமும் வருது. என்ன நியாயம்? இது என்ன நியாயம் அப்படி கேட்குறாங்கல்ல. என்னென்னா நியமம்னு அர்த்தம், சித்தாந்தம்னு அர்த்தம், அல்லது யுக்தின்னு அர்த்தம். நியமம், சித்தாந்தம், யுக்தி. இந்த மீமாம்சா, இந்த நியாயம், இந்த 2 வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. இந்த 2 முக்கியமான வார்த்தைக்கு ஒரு பிரமாணத்தில் தான் அவங்க அடிப்படையில் இப்போ நம்ம பேசுகிறோன்னு சொல்கிறோம்ல, பிரமாணம் வர வரைக்கும் அது அனுமானமாக அடியேன்னு பேசுகிறேன். எப்போ அனுமானம் வரும்னா 90% மெய்ப்பொருள் இருந்தால் தான் 10% அனுமானம் பண்ண முடியும். 10 வச்சுக்கிட்டு 90 அனுமானம் பண்ண முடியாது, யாராலும் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. 90 ரூபா வச்சுக்கிட்டு 10 ரூபா கடன் வாங்கி வீடு கட்டலாம். 10 ரூபா வச்சுக்கிட்டு 90 ரூபாய் கடன் வாங்கி வீடு கட்டினீங்கன்னா உங்கள் கதி அதோ கதி தான். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் யோசித்து டிஸ்கஸ் பண்ணிட்டா போய் கடன் வாங்குகிறான். அப்போ பிரமாணம் இல்லாமல் இந்த நியாயமோ இப்போ மீமாம்சாவில் சொல்லுதுன்னா வாயை பொத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? அப்படியே கடைப்பிடிக்க வேண்டியது. நியாயத்துக்கும் மீமாம்சத்துக்கும் இந்த உயர்வானையான ஆல்ரெடி தீர்ப்பு எழுதியாச்சு, ப்ரூவன் தீர்ப்பு எழுதியாச்சு. எதை வச்சுன்னா ஒரு பிரமாணத்தில் தான் எழுதியிருக்காங்க. இப்போ ஒரு கேஸ் வருதுன்னு வச்சிங்களேன், இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அந்த கோர்ட்டு, இந்த கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, எல்லா கோர்ட்டையும் தானே சுப்ரீம் கோர்ட்டு போகுது. அவங்க ஏற்கனவே இது சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கில் தீர்ப்பாயிருக்கும்ல, அதை ரெஃபர் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதை ரெஃபர் பண்ணி தீர்ப்பு எழுதிடுவாங்க. அதே தீர்ப்பு தான். கீழ்கோர்ட்டில் என்ன சொன்னாங்களோ அதை உறுதிப்படுத்திக்கிறேன்னு ஒரே ஒரு லைன் என்ன பண்ணுவாங்க? ஆட் பண்ணி விட்ருவாங்க, முடிஞ்சு போச்சு. இது ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணாங்க கேஸுன்னு என்ன பண்ணுவாங்க? ரிஜெக்ட் பண்ண வேண்டியதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. 24 முறை 25 முறையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்கல்ல. இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், இந்த நியாயம் சொல்கிறது நியமம், சித்தாந்தம், யுக்தி, இதெல்லாம் எந்த ஆதாரத்தில்? வாய்க்கு வந்ததை பேசலை. நம்ம சொல்கிறோமே அந்த மாதிரி அனுமானத்திலையும் பேசலை. பிரமாணம் இருக்கா? அனுமானம் அங்கீகரிக்கப்பட்டது தான். ஆனாலும் அனுமானத்தில் யாராலும் பேச முடியாது. அனுமானத்தில் யாராலும் பேச முடியாது. அனுமானத்தை ஒரு நிலையில் அவங்க அனுபவம், அறிவு கடந்து வந்திருக்கும். இப்போ நீங்கள் நைட்டு தூங்குறீங்க, காலையில் வந்து வாசலில் பார்க்குறீங்க, ஒரே தண்ணியாக, ரோடெல்லாம் தண்ணி. ஓ, நைட்டு மழை பெஞ்சிருக்கு, அனுமானம் தானே. ஒரு பக்கத்து தெருவில் புகை வருது மேலே, இப்போ ஏதோ நெருப்பு பற்றிக்கிச்சு, ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு நடந்திருக்கு, ஒரு டயரை போட்டு கொளுத்துறான், இல்லை ஏதோ வீடியோ கொளுத்துறான், ஏதோ ஒன்று பண்ணுறான், இல்லை உண்மையே ஆக்சிடெண்ட்டில் ஃபயர் ஆகிடுச்சு. நம்ம என்ன பார்க்குறோம்? புகை பார்த்தா என்ன இருக்கும்? அது மாதிரி தான் அனுமானம் சொல்ல முடியும். அனுமானத்துக்கு அறிவு இல்லாமல் அனுமானம் சொல்ல முடியாது. இது வரைக்கும் அடியே 100 அனுமானத்துக்கு மேலே சொல்லியிருக்கேன். எல்லாம் சித்தியாயிருக்கு. மறுக்க முடியுமா? மறுக்க முடிஞ்சால் சொல்லுங்கள். நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அது இல்லை, வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈஸ்வர சங்கல்பத்தில் தான் ஜீவராசிகள் செயல்படுதுன்னு நம்ம சொன்னோம்ல, அது பெரிய விஷயம். அதுக்கு மந்திரம் இப்போ தான் கிடைக்குது. எத்தனையோ
அப்போ எல்லாம் ஈஸ்வர சங்கல்பத்தில் நடக்கும்போது பண்ணியன்னா பொத்திக்கிட்டு வேலையை கொடுத்த வேலையை செய்யணும். நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அதெல்லாம் சொல்லக்கூடாது. இறைவனுடைய ஐடியாவோட உன் ஐடியா மேலானதா நான் கேட்குறேன். இறைவன் பேரறிவு, நீ அல்ப அறிவு. உன் அறிவு பெருசா அவர் அறிவு பெருசா? உங்கள் அறிவெல்லாம் அடியன் கேட்க மாட்டேன்னு பல பேர் கம்ப்ளைண்ட் இருக்குது. நிறைய பேர் அதை பல முறை சொல்லியிருக்கேன். முதல்ல இழுத்து போட்டு செய்வான், சர்வீஸ் பண்ணுவான், நல்ல பேர் எடுப்பான், அப்படியே நெருங்கிடுவான், அதுக்கப்புறம் அவன் வேலையை காட்டுவான். அப்புறமா நான் கொஞ்சம் சொன்னதை நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு நமக்கு அதிகாரம் பண்ண ஆரம்பிப்பார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அந்த ஃபார்முலான்னு ஒன்று இருக்கும்ல, ரிதம் சத்தியம்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த ரிதத்தை உடைக்க வந்துடுவார். அந்த ரிதத்தை உடைக்க வரப்போ என்ன பண்ணுவான்? கட் பண்ணி விட்ருவோம். கட் பண்ணி விட்ருவோம். பார்ப்போம், சொல்லி பார்ப்போம். வயசானவங்களாம் அழைச்சிட்டு வராத அப்படின்னா நமக்கு தெரியாமல் 3 பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. யாருன்னு கேட்டால் யாருன்னு நம்ம கேட்க மாட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம், எவன் புதுசாக யாரையும் நம்ம சேர்க்கறதில்லை. இப்போ சமீப காலமாக இந்த குமரகுன்ற முருகன் பக்தி இல்லாதவன், ஸ்ரத்தை இல்லாதவன், அறிவு இல்லாதவனெல்லாம் சேர்க்கப்படாதுன்னு ஒரு தெளிவு வந்திருக்கு. இப்போல்லாம் வெஜிடேரியன் ஏன் அப்படி போனாங்கன்னு இப்போ தான் தெரியுது. கண்ட கழுதைகளும் சேர்ந்தால் என்ன ஆகும்? கிச்சடி ஆயிரும். அதனால் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு சில பேரை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணால், நமக்கு தெரியாமல் அண்டர் கிரவுண்டில் ஒரு 2 சீட்டை பிளாக் பண்ணி அதில் 3 சீட்டை போட்டு அதில் யார் வராங்கன்னு யாருக்குமே தெரியாமல் வச்சுருந்து கடைசியில் அந்த சீட்டில் உட்காரப்போ யாருன்னு தெரிய வருது. அது எப்படி? இப்போ இதெல்லாம் எவன் சொல்லி கொடுத்தான்? எவன் சொல்லி கொடுத்தான்? நமக்கு வராங்கன்னா வேண்டான்றோன்ட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே மறைச்சி அது இது மாதிரி பண்ணிருந்தாங்க. ஒரு சிஸ்டத்தில் வச்சு செஞ்சான் முருகன். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் உடஞ்சி போச்சு. புரியுதில்ல? இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறா? தானாகவே வருது உள்ளேருந்து. ஏன்னா உள்ள கிரிமினல் நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் நெருப்பு வைக்க வேண்டியது தான். புரியுதில்லை? இப்போ என்ன சொல்கிறேன் என்னான்னு? யார் பணம் கட்டினா, யாருக்காக கட்டினா, யார் உட்கார போகிறான்னு யாருக்குமே தெரில. இப்படி தான் கண்ணை மறைச்ச மாதிரி செயல்படுறது. புரியுதா? தெளிவு கிளாரிட்டியே இருக்காது நமக்கு. அதுக்கு ஒரு நாளைக்கு வைப்போம். செக்கு வைக்காமல் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிறாங்க. நமக்கு தெரியும். சரி, கொஞ்சம் இலகிய மனசு, கொஞ்சம் இலகிய மனசு. அது கொஞ்சம் ஆபத்து. கருணையை வந்து கண்டவனுக்கும் செஞ்சவனு வச்சுங்க, அல்ப ஸ்நேகம் பிராண சங்கடமாயிடும். உன் கழுத்தை வந்து உன் பிராணனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடும். அதெல்லாம் இருக்குது. அதுவும் வேதம் தான் சொல்லுது. எப்படி தான் நம்மகிட்ட கடைசியில் வந்து தான் ஆகணும். யாராக இருந்தாலும் கடைசியில் நம்மகிட்ட வந்து தான்ப்பா ஆகணும். நீ எந்தெந்த ரூட்லேயே போகலாம், 10வது பிரகாரத்தில் போகலாம், 25வது பிரகாரத்தில் போகலாம். கடைசியில் அங்கே என்ட்ரி ஆகணும் தம்பி. அங்கே செக்கை வச்சு ரிஜெக்ட் பண்ண என்ன பண்ணுவேன்? இல்லை சரியாக வராது, போய்ட்டு வா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? வண்டியில் யாரை கூட என்ன பண்ணுவீங்க? யாருக்கு? அதாவது கிரிமினல் பண்ணுறவன் தெரிஞ்சு தான் பண்ணுறான். தெரியாமல் பண்ணுறது எரரிசம் இஸ் ஹியூமனிசம். அது அக்செப்டட். எல்லோரும் தவறு செய்யலாம், தவறு செய்வாங்க. அது இயல்பு. அஞ்ஞானத்தில் செய்யுது. தெரிஞ்சே செஞ்சு அது பேர் மிஸ்டேக். புரியுதா? தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். யாரோ ஒரு கவிஞர் எழுது, வேதாந்த பாட்டு அந்த காலத்தில் எழுதுனது. இப்போவே நீ இந்த அக்கிரமத்தை பண்ணியிருக்க, ஏற்கனவே அப்போ எவ்வளோதான் அக்கிரமம் பண்ணியிருக்கு. அப்படி தான் வருது கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா. அதனால் அந்த காலத்தில் இப்போ நான் சொல்லுது 50 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட வேதாந்த பாட்டு. திருடாதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இதெல்லாம் எதில் வருதுன்னா, இதெல்லாம் நியாயத்தில் வருது. இதெல்லாம் நியாயம்னா ஒரு நியமம் இருக்குது, சித்தாந்தம் இருக்குது, ஒரு யுக்தி இருக்குது, அதுக்கு பிரமாணம் இருக்குது. பிரமாணம்னா என்னது? இந்த கேஸில் ஏற்கனவே இவங்க போராடி ஜெயிச்சிருக்காங்க, இந்த இதில் குற்றவாளின்னு தீர்ப்பாயிருக்கு, இந்த இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. தள்ளுபடி செய்யப்பட்ட மனுவை திருப்பி கொடுத்தா என்ன ஆகும்? 24வது முறை தள்ளுபடி. 20 காமெடியாக இருக்கா இல்லையா? யார் புத்திசாலி? இப்போ தள்ளுபடி ஆகுதுன்னு தெரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ணக்கூடாதா? திரும்ப அடுத்த வாரமே இப்போது
அது பேர் நியமம். சித்தாந்த யுக்திக்கு பிரமாணம் அவசியம், பிரமாணம் அவசியம். அதனால் இந்த நியாயம் சொன்னாலும் மீமாம்சா சொன்னாலும், மீமாம்சாங்கிறது வேத விசாரம். நம்ம வந்து உத்தர மீமாம்சாவில் இருக்கோம். பூர்வ மீமாம்சானா வேதத்தை பற்றி பேசும், உத்தர மீமாம்சானா வேதாந்தத்தை பற்றி பேசும். வேதாந்தம் வேதத்துக்கு சிகரம், சிரம், தலைப்பு, தலைமை. அச்சா, இப்போ பிரமாணம்ங்கிறது என்ன? அது பிரமாணம்னு சொல்லிட்டோமா? இதுதான் பிரமாணம். அனுமானம்னு சொல்கிறோம் இல்லையா? பிரமாணங்கிறது இப்போ ஆல்ரெடி ப்ரூவ்டு. அனுமானங்கிறது நீ அதை தேடி போயின்னு இருக்க, உனக்கு ஒவ்வொரு பதிலாக கிடச்சிக்கிட்டே இருக்குது, ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் மந்திரம் கிடச்சிடுச்சுன்னா பிரமாணம், மந்திரம் கிடைக்காத வரைக்கும் அனுமானம். புரியுதா? ரெண்டுமே ஃபைத்து தான், ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது. உறுதியாக சொல்ல முடியல, ஆனால் இதான் நடந்தாகணும். 9 ஸ்டெப்பு இப்படி வந்துச்சுன்னா 10வது ஸ்டெப்பு இப்படி தான். 9 ஸ்டெப்பு ஃபைத்து, அதுக்கு பிரமாணம் இருக்குது. 10வது ஸ்டெப்புக்கு பிரமாணம் இல்லை, இன்னும் கிடைக்கல. அதனால் அனுமானங்கிற வார்த்தை இருக்குங்கிறது குருவுக்கு தெரியும். இப்போ இல்லை, இப்போ அவங்க அதை ரீச் பண்ணலை. அந்த மந்திரம் எங்கேயோ இருக்குது. அது மாதிரி நம்ம இது வரைக்கும் 100 மந்திரத்துக்கு மேலே சொல்லியிருக்கோமா இல்லையா இந்த 4 ஆண்டுகள்? அப்போ பிரமாணம்னு என்னென்னா ரைட் காக்னிஷன். ரைட் காக்னிஷன்னா மிகச்சரியான அங்கீகாரம். நல்லா புரிஞ்சு அறிஞ்சு புலன்களால் புலன் விசாரணை, அந்த விசாரணை, இந்த விசாரணை எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணி ரைட் காக்னிஷன், இதுதான் ஃபைனல். இதுக்கு மேலே சொன்னால் செய்யணும். நீ ஒன்றும் தனியாக புதுசாக செய்கிறதுக்கு செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது அதை விட கீழே தான் இருக்கும். புரியுதா? அது பேர் பிரமாணம். சித்தாந்தம்னா என்ன? தியரி. இதை பற்றி நான் இப்படி எழுதி வச்சுருக்கேன், தியரி எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த பாட்டில் இந்த சீக்கிரட்டை சொல்லியிருக்கேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. இந்த ஆடியோவில் நான் சில விஷயங்களை நான் பேசியிருக்கேன். இப்போ நான் எந்த ஆடியோவில் எவ்வளோ பிரம்ம ரகசியத்தை பேசுகிறேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு புத்திசாலி சில பேர் நோட் பண்ணியிருப்பாங்க, இந்தந்த ஆடியோவில் இந்தந்த விஷயங்களை பேசியிருக்காங்க அப்படின்னு. நீங்கள் தொகுத்தீங்கன்னா ஒரு 100 ஆடியோ, இப்போ 20 பேர் இருக்கீங்கன்னா 200 ஆடியோவை செலக்ட் பண்ணுங்கப்பா. ஒவ்வொருத்தவங்களும் 100 ஆடியோ செலக்ட் பண்ணுங்க. இதில் வந்து பிகைனருக்கு உள்ளது, மிடில் உள்ளவங்களுக்கு உள்ளது, கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்கன்னு இந்த ஆடியோவில் இந்த விஷயத்த பேசியிருக்கோம், இது என் மனசை தொட்டது, இதெல்லாம் இருக்கா இல்லையா? இப்போ எது எங்கே இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு. நான் பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் அது இல்லை, உங்களுக்கு அது அவசியம். நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணணும்னா அதெல்லாம் அவசியம். சித்தாந்தங்கிறது தியரி. தர்க்கம்னா கோஜிட்டேஷன். கோஜிட்டேஷன்னா நேரடியாக உக்காந்து பேசி முடிவெடுக்கிறது. ஆழ்ந்த சிந்தனைக்கு போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி ஃபைனல் பண்ணுறது. இது அப்போ நடக்கிறது, ப்ரெசண்ட்டாக நடக்கும். மீமாம்சங்கிறது என்னது? ஏற்கனவே பேசி முடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இது இப்போ தான் தர்க்கம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே. தர்க்கம்னா தப்பான வார்த்தை இல்லை, ஆழ்ந்த சிந்தனைன்னு அர்த்தம், டைரெக்டான மீனிங். கோஜிட்டேஷன்னு பேர். அஜிடேஷன் இருக்கும், நீ சொல்கிற வார்த்தைக்கு அஜிடேஷன் இருக்கும், மறுத்து பேசுவான். ஆனால் 2 பேர்கிட்டையும் ஆழமான கருத்து மோதல் இருக்கும். அப்புறம் ஃபைனல் பண்ணுவாங்க. அது ஏற்கனவே சொல்லப்பட்டது, அது மீமாம்சாவில் இருக்கும். அப்படி தான் வேதாந்தத்தில் இருக்கிறது எல்லாம் என்னது? இந்த தர்க்கம், நியாயம், அயனம், மீமாம்சா எல்லாத்தையும் கடந்து நிற்குது வேதாந்தம். புரியுதா? சொல்லுது புரியுதா? இதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் இப்போ பேசுகிறோமே, நேற்று நைட்டு உட்காந்து பேசினேன்னு ஒரு பொக்கிஷமான வாக்கியங்கள் உண்டா இல்லையா? பொக்கிஷமான, அது பிளான் கிடையாது, எல்லாம் முருகப்பெருமான் கருணை உங்கள் மேலே. இன்றைக்கி இது பேச போகிறேன்னு தெரியுமா? இந்த சிவன் கோயிலில் இந்த சன்னதியில் இது பேச போகிறேன்னு தெரியுமா? அதெல்லாம் கிடையாது. நான் பேசாமல் வருவேன், எனக்கு என்ன தோணுதோ அப்பப்போ பேசிகிட்டே வருவேன். எல்லா நேரமும் தோணாது, எல்லா நேரமும் பேசுகிறதும் இல்லை. தர்க்கம்னா கோஜிட்டேஷன். நிர்ணயம்னா நிர்ணயம் பண்ணியாச்சு, இதான் ஃபைனல் பண்ணிட்டாங்க. இந்த நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா டிமான்ஸ்ட்ரேட்டட் ட்ரூத்து. இந்த ட்ரூத்தை செஞ்சு காமிச்சாச்சு, செய்து காமிச்சிருக்காங்க. சொல்லுவோம்ல, செய்து காமிக்கிறேன் சொல்கிறோம்ல, அது பேர் நிர்ணயம்னு பேர். நம்ம அர்த்தத்தை கொஞ்சம் மாற்றி இப்போ நடைமுறையில் இருக்குது. ஒரிஜினல் அர்த்தம் இதுதான். இப்போ நான் சொல்கிறது தான். பிரமாணம்னா என்ன, தர்க்கம்னா என்ன, சித்தாந்தம்னா என்ன, இதெல்லாம் இந்த வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துவோம் வேதாந்தத்தில். நல்ல சத்குருவை ஃபாலோ பண்ணி போகிறவங்க இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பீரியட் கொடுக்க மாட்டாங்க.
ஆனால் தனக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்குது, நான் அப்படி சிந்திச்சு தான் மேலே வருவேன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அதிபுத்திசாலிகளுக்கெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் என்னவாகும், பயன்படும். ஏன்னா வேதம் வந்து நீ என்னை நம்பி பின்னாடி வான்னு சொல்லாது. சிந்திச்சுட்டு வா, உனக்கு அறிவு இருந்தால் சிந்திச்சு விடு வா, அறிவு இல்லையா சரணாகதிக்கு வா, ரெண்டுமே இல்லையா சேவைக்கு வா, குரு சேவைக்கு வா. 3 விஷயம் இருக்குது வாய்ப்பு. ஊர்தவகதி மத்திய கதி, அதான் தூமர மார்க்கம். உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்கிற மாதிரி அதோ கதி ஒன்று இருக்குல்ல. ஊர்தவகதின்னு தான் நேராக ஆப்போசிட்டாக ஒன்று இருக்குல்ல, நடுவில் ஒன்று இருக்குது. அதனால் நிர்ணயம்ங்கிறது டெமான்ஸ்ட்ரேட்டட் ட்ரூத்து. இதுதான் உப்பாங்கம். இப்போ எத்தனையாச்சு, 9 ஆச்சா? இப்போ மீமாம்சா சொன்னாலும் நியாயம் சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டே கேட்கலாம், செயல்படலாம். அது ஆல்ரெடி குரு என்ன பண்ணுவாங்க, கடந்து வந்து அவங்க இதெல்லாம் நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ எனக்கெல்லாம் வந்து நிர்ணயம் பண்ணுறேன்னா ரொம்ப விசாரம் பண்ணிலாம் நிர்ணயம் பண்ணுறதில்ல. சுவாமி சொல்கிறாங்கன்னா முதல் வார்த்தையிலே அது நிர்ணயம் ஆகிடும். ஏன்னா சொல்கிறது சுவாமி. அது மாதிரி தான் உங்களுக்கும். புரியுதா? சொல்கிறது புரியுதா? நான் இல்லை எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணிட்டு வரேன்னா பண்ணிட்டு வா. 200 ஜென்மா ஆகும், ஒரு வார்த்தைக்கு 1 ஜென்மா ஆகும். எல்லாத்தையும் நான் மெய்ப்பொருளை கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடி, ஒரு பொருள் தான் இருக்குது. அதனால தான் இந்த யூடியூப்பை பார்த்து நீ சித்தி அடைய முடியாது. லைவாக ஒரு குருவை போய் பிடிச்சி கை கட்டி வாய்ப்பொத்தி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணு, பக்கத்திலே இருக்கார். இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு. சரி, ரொம்ப டஃப்பாக இருக்குது உங்களுக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது, ட்ரை சப்ஜெக்டாக இருக்குன்னு சொல்லுவீங்க. உடனே இன்றைக்கி சொல்ல மாட்டீங்க, 2-3 நாள் கழித்து கடந்த 4 நாட்களாக மழையுடன் கூடிய இடி இடித்தது அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. அதனால் இதோட நம்ம நிறுத்துகிறோம். 29லேருந்து நாளைக்கு பார்க்குறோம். ட்ரையான சப்ஜெக்ட் இதெல்லாம் வந்து எஜுகேஷன். இதெல்லாம் என்னது, வேதம் தெரிஞ்சிருக்கவங்களுக்குள்ள, வேதத்துக்குள்ளே மீமாம்சானா என்ன, நியாயம்னா என்ன, அயனம்னா என்ன, வியாக்கரணம்னா என்ன, சிக்ஷானா என்ன, நிருக்தம்னா என்ன, ஜோதிஷம்னா என்ன, கல்பம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஜென்ரல் நாலேஜ். இதுக்குள்ளே போய் ஒன்றையும் தனித்தனியாக அறிஞ்சிக்கணும். ஒன்றுக்கு ஒரு ஜென்மம் ஆகும். அப்படிலாம் போயிடுவாங்க, ட்ராக்கில் போயிடுவாங்க. வந்தது வந்து முக்திக்கு அதை மறந்துடுவான். இந்த வார்த்தைக்குள்ளே இந்த பாடிக்குள்ளே போயிடுவான். உயிர்க்குள்ளே போடான்னா பாடிக்குள்ளே போயிடுவான். புரியுதா? உடம்புக்குள்ளே போயிடக்கூடாது. உடம்பு மித்தியாக மாறிடும், மாறிக்கிட்டேவும் இருக்கும். சத்தியம் மாறாது, அது உயிர். அதனால் இந்த கல்பம், உபாங்கம், ஷாக்கா, வைகானசம், இதெல்லாம் நம்ம கடந்து நாளைக்கு 29வது மந்திரம் தர்மசாஸ்திரத்துலேருந்து பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.